10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Dear students, today we are going to see the topic cardiac output. Okay, நேற்றைய கிளாஸில் வந்து cardiac cycle பார்த்தோம். 5 phases of cardiac cycle பார்த்தோம். இப்போ வந்து cardiac output. What is cardiac output? The amount of blood pumped out by each ventricle per minute is called cardiac output. Amount of blood pumped out by each ventricle per minute. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து வென்ட்ரிக்கல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது அதுதான் என்ன சொல்கிறோம் கார்டியாக் அவுட்புட். ஆக்சுவலாக வந்து வென்ட்ரிக்கிளில் இருந்தால் பிளட்டு வந்து வெளியில் வருது. அதாவது பிளட்டு வந்து ஆர்ட்ரேஸ் கரஸ்பாண்டிங் ஆர்ட்ரேஸ் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டாவில் வந்து லீவ் ஆகுது. அமௌண்ட் வந்து அதாவது பிளட் உள்ளே என்ட்ராகிறது வந்து ஆரிக்கில் என்ட்ராகுது, வென்ட்ரிக்கிலேருந்து அவுட் ஆகுது. ஓகே, that is cardiac output. The amount of blood pumped out by each ventricle per minute is known as cardiac output. It is a product of heart rate and the stroke volume. அதாவது இதனோட எஃபெக்ட் தான் என்ன அப்படின்னா ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். அதாவது கார்டியாக் அவுட்புட் தான் வந்து எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா ஹார்ட் ரேட்டையும் ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஓகே, இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் is the number of beats per minute. பல்ஸ் அப்படின்றது நம்ம வந்து நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் மினிட். இப்போ நம்ம ஹார்ட் பீட் ரேட் வந்து 72 டைம்ஸ் 70லேருந்து 72 டைம்ஸ் பர் மினிட் சொல்கிறோம். அதே சேம் இது தான் வந்து பல்ஸ் ரேட்டும். எவ்வளோ பீட்ஸ் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு பல்ஸ் ரேட் இருக்கோ. ஹார்ட் பீட் ஃபெல்ட் இன் தி ஹார்ட் பை த ஸ்டெத்தஸ்கோப். அது மாதிரி பல்ஸ் can feel in the wrist region. wrist regionல நம்ம வந்து பல்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் கீழே அதாவது இந்த ரிஸ்ட் ரீஜனில் வந்து இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் ஆர்டரியில் தான் நம்ம வந்து எதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா பல்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, த நம்பர் ஆஃப் பல்ஸ் கரஸ்பாண்டிங் டு த நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட். ஓகே, அப்போ இதுவும் வந்து நமக்கு 70லேருந்து 72 டைம்ஸ் தான் இருக்கணும். இப்போ ஹார்ட் பீட் பல்ஸ் ரேட் பார்த்தோடனே வந்து மயக்கம் போட்டு விழுந்தால் டக்குன்னு வந்து பல்ஸ் பிடிச்சி தான் பார்ப்பாங்க, டக்குன்னு வந்து கை பிடிச்சி பார்ப்பாங்க. இப்போ ஹார்ட் பீட் ரேட்டை வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா பல்ஸ் மூலமாக வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். டக்குனு நமக்கு வந்து ஸ்டெத்தாஸ்கோப்பில் நம்ம கையில் வச்சுருக்க மாட்டோம், ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து எதில் டக்குன்னு வந்து மெஷர் பண்ணுறோம் பல்ஸை வந்து கால்குலேட் பண்ணி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ண முடியும். அது மாதிரி இப்போ கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பல்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்லிடுவாங்க. திடீர்னு வந்து ஃபெயிண்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துனா கை பிடிச்சி பார்ப்பாங்க, பார்த்தோடனே வந்து அதை ப்ரெக்னென்சியை வந்து டக்குன்னு வந்து சொல்ல முடியும். என்ன எப்படி தெரியும் அப்படின்னா டபுள் பீட் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பீட் வந்து எப்படி இருக்கும்னா பல்ஸ் ரேட் வந்து டபுளாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பல்ஸ் இஸ் அ நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் மினிட். பல்ஸ் ப்ரெஷர். வாட் இஸ் பல்ஸ் ப்ரெஷர்? பல்ஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷர்னால் என்ன? கண்ட்ராக்ஷன். அதாவது நம்ம வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பிளட்டு வந்து ஆர்ட்ரீஸில் போய் ஆர்ட்ரீஸில் வந்து கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதே டயஸ்டோலிக் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஆர்ட்ரீஸ் வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆகும்போது, அதாவது பிளட்டு வந்து கம்ப்ளீட்டாக லீவ் ஆகி வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகுது. அதே சேம் டைம் வந்து பிளட் வெசல் வந்து பம்ப் பண்ணி ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம மெஷர் பண்ணுறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோக் வால்யூம். வாட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம்? ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் த வால்யூம் ஆஃப் blood pumped out by one ventricle with each heartbeat. One ventricle with the each heartbeat. ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் வந்து வென்ட்ரிக்கிள் வந்து எவ்வளோ பிளட்டு பம்ப் பண்ணுது, தட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். இட் இஸ் அதாவது இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க வாட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வால்யூம். Stroke volume is the volume of blood pumped out by one ventricle with each heartbeat. Stroke volume dependent on the ventricular contraction. எது டிபெண்ட் பண்ணியிருக்குது? வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கண்ட்ராக்ட் ஆகுது அந்த பொறுத்து தான் நமக்கு வந்து எஸ்வி வந்து வேரி ஆகுது. எஸ்வி மீன்ஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் வேரி ஆகும். தென் கார்டியாக் அவுட்புட் இஸ் equal to HR. HR means
heart rate into SV means stroke volume. Stroke volume heart rate ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் cardiac output. இந்த ரெண்டும் வந்து சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் cardiac output அப்படின்னு சொல்கிறோம். SV represent the difference between EDV and ESV. What is EDV? EDV means end diastolic volume, that is the amount of blood that collects in the ventricle during diastole. அதாவது diastole அப்போ ventricleல வந்து எவ்வளோ blood வந்து கலெக்ட் ஆகுது, amount of blood that collects in the ventricle during diastole. diastole அப்படின்னா என்ன, ventricle muscles வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலாக்ஸேஷனில் இருக்கும். அப்போ வந்து ventricleல வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், blood வந்து கலெக்ட் ஆகும். அதான் என்ன சொல்கிறோம் end diastolic volume சொல்கிறோம். And ESV means end systolic volume of blood remaining in the ventricle after contraction ஆகும்போது எப்போ வந்து contraction ஆகும், after filling of the ventricle. ventricle வந்து fill ஆகி அதுக்கப்புறம் blood வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா fill ஆனதுக்கப்புறம் pressure created inside the ventricle வந்து pressure வந்து create ஆகுது and forcing the blood from the ventricle to the corresponding arteriesல வந்து blood-ஐ வந்து ஃபோர்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன். அந்த ரிலாக்ஸேஷன் அப்போவும் கொஞ்சம் blood வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ventricle வந்து ரிமைனிங் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் ESV அப்படி சொல்கிறோம், end systolic volume. ஓகே, என்னென்னா வால்யூம் ஆஃப் blood remaining in the ventricle after contraction. ஓகே, then SV equal to EDV minus ESV. ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்றது வந்து EDV minus ESV. According to Frank Starling law of heart, the critical factor controlling SV is the degree to which the cardiac muscle cells are stretched just before they contract. ஓகே, கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹார்ட் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆக முன்னாடியே வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட் என்ன அப்படின்னா the ability of the heart to change its force of contraction and therefore stroke volume in response to changes in venous return, that is known as Frank Starling mechanism or Starling law of heart. என்ன ஆகும் அப்படின்னா வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன, இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் சுப்பீரியர் வீனா கேவா பிளட்டை வந்து நமக்கு எங்கே எடுத்துகிட்டு வரோம், ஹார்ட்டோட ரைட் சாம்பருக்கு எடுத்துகிட்டு வரோம். அட் த சேம் டைம் பல்மனரி வெயின்ஸ் வந்து லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்து பிளட்டை வந்து லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம ரிட்டர்ன் அப்படி சொல்கிறோம். இதில் வீனஸ் ரிட்டர்ன் மட்டும் சொல்லியிருக்காங்க. வீனஸ் ரிட்டர்ன் என்னன்னா டீஆக்சிடேட் பிளட். அப்போ நமக்கு வந்து பல்மனரி வெயின்ஸை வந்து சொல்லலை, எதை மட்டும் சொல்லியிருக்காங்க, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா காலர்ந்து வரக்கூடிய டீஆக்சிடேட் பிளட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வீனஸ் ரிட்டர்ன் அதான் வந்து அதிகமான பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஆனால் வந்து நமக்கு இங்கே நியர்பை வெயினில் லங்ஸ்லேருந்து வருது அப்படின்னா அது வந்து நியர்பை பக்கமாக இருந்து வரக்கூடியது. ஹார்ட்டு பக்கத்துலேயே லங்ஸ் இருக்குது, அப்போ வந்து அதில் வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எங்கேருந்து வர பிளட்டு ஆல் ஓவர் த பாடி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எல்லா பாடி ஆர்கன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற பிளட் வந்து வீனஸ் பிளட் அப்படி சொல்கிறோம். அந்த வீனஸ் ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். The ability of the heart to change the force of contraction and therefore stroke volume in response to changes in venous return, it is known as Frank Starling mechanism. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீனஸ் ரிட்டர்னை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் ஸ்டார்லிங் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் டூரிங் விகரஸ் எக்ஸசைஸ், ஆக்சுவலாக விகரஸ் எக்ஸசைஸ் ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எஸ்பி மே டபுள் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் வீனஸ் ரிட்டர்ன். அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து நமக்கு டபுள் ஆகும். எதனால், ரிசல்ட் ஆஃப் வீனஸ் ரிட்டர்ன். அப்போ வந்து நமக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு பிளட் பம்பிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால வீனஸ் ரிட்டர்ன் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து டபுள் ஆகிடும். விகரஸ் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப மூச்சு வாங்கும், ஹார்ட் பீட் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு வந்து பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு வரக்கூடிய அளவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து டபுள் ஆயிடுது. தென் ஹார்ட்ஸ் பம்பிங் ஆக்ஷன் நார்மலி மெயின்டைன்ஸ் எ பேலன்ஸ் பிட்வீன் கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ்
ரிட்டன். இப்போ ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, பேலன்ஸ் பிட்வீன் த கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன். கார்டியாக் அவுட்புட்டும் வீனஸ் ரிட்டனும் பிளட் ரிட்டர்ன் ஆகிறதும் ஹார்ட்லேருந்து வெளியே போகக்கூடிய பிளட்டு உள்ளே வரக்கூடிய பிளட் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகணும். அதுக்கு தான் நமக்கு என்ன ஆகுது, ஹார்ட் வந்து பம்பிங் ஆக்ஷன் வந்து நார்மலாக நடக்குது. சப்போஸ் வந்து அப்நார்மலாக நடக்குது, ஹார்ட் பம்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, வீனஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு பிளட் வெசல்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களுக்கு அந்த ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும், கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன். பிகாஸ் ஆஃப் ஹார்ட் இஸ் டபுள் பம்ப், ஈச் சைட் கேன் ஃபெயில் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் தி அதர். இப்போ நமக்கு வந்து பிளட்டு வந்து ரெண்டு சைடில் வந்து வெளியே வருது. எப்படின்னா, ஒரு சைடில் வந்து ரைட் சைட் சாம்பர்லேருந்து பிளட் வந்து எங்கே போகும், பல்மனரி ஆர்டரியில் வந்து போகும். ரைட் ஆரிக்கல் இன்ட்டு ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் இன்ட்டு பல்மனரி அயோட்டா, அண்ட் த பல்மனரி அயோட்டா டிரான்ஸ்போர்ட் த பிளட் டு லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன். லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது ஃபார் பியூரிஃபிகேஷனுக்கு. அட் த சேம் டைம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டிரான்ஸ்போர்ட் த பிளட் டு தி அயோட்டா. அயோட்டா வெளியே எங்கே போகும், த அயோட்டா டிரான்ஸ்போர்ட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃபுல்லாக வந்து அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ ரெண்டுமே வந்து தனித்தனி சர்க்கிளில் வந்து சர்க்குலேட் ஆகுது, இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் த அதர். ஒன்று இது பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இஃப் த லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஹார்ட் ஃபெயில்ஸ் இட் ரிசல்ட் இன் பல்மனரி கன்ஜஷன். ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. If the left side of the heart fails, it result in pulmonary congestion, and if the right side of the right side fails, it result in peripheral congestion. இப்போ நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், பெரிஃபரல் கன்ஜஷன், பாடி ஃபுல்லாக என்டையர் பாடிக்கு ஆல் ஓவர் த பாடி வந்து என்ன ஆகிடும், கன்ஜஷன் மீன்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாப் ஆகிடும், ஜாம் ஆகிடும். எக்ஸசிவ் க்ரௌடிங், எக்ஸசிவ் ஓவர் க்ரௌடிங் ஆகிடும். பிளட்டு வந்து என்ன ஆகிடும், எக்ஸஸாக வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதே வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், கன்ஜஷன், பல்மனரி கன்ஜஷன். லெஃப்ட் சைடில் லங்ஸுக்கு போகக்கூடிய பிளட்டில் லங்ஸில் வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பிளட் வந்து பியூரிஃபிகேஷனில் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ ரெண்டு சைடுமே நமக்கு வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் டபுள் பம்ப், ஈச் சைடு கேன் ஃபெயில் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர். If the left side of the heart fails, it result in pulmonary congestion, and if the right side fails, it result in peripheral congestion. Peripheral means surrounding, all over the body. Frank Starling effect protects the heart from abnormal increase in blood volume. இவர் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது வீனஸ் ரிட்டர்ன் அண்ட் த கார்டியாக் அவுட்புட் ரெண்டுமே வந்து பேலன்ஸாக வர்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. Frank Starling effect protects the heart from abnormal increase in blood volume. ஓகே, தென் இப்போ வந்து நம்ம கார்டியாக் அவுட்புட் பார்த்து அதை வந்து 5 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து 3 மார்க் கொஸ்டின் வந்துட்டு ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து blood pressure. Blood pressure is the pressure exerted on the surface of the blood vessel by the blood. அதாவது blood pressure அப்படின்றது என்னது, pressure exerted on the வால்ஸ் ஆஃப் தி ஆர்ட்ரிஸில் வந்து பிளட் ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த பிளட்டு வந்து ஆர்ட்ரிஸோட வால்ஸில் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் என்ன சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ரெஷர் சர்க்குலேட் த பிளட் த்ரூ தி ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கெப்லரிஸ். இப்போ நமக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால தான், அதாவது பிளட் வெசல்ஸில் வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால தான் பிளட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்க்குலேட் ஆகுது ஆர்ட்ரிஸில், வெயின்ஸில், கெப்லரிஸில். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர். சப்போஸ் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து இதில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகலை அப்படின்னா பிளட் வந்து பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. நமக்கு வந்து இப்போ நின்றுட்டு இருக்கும்போது பிளட் வந்து எங்கே வந்து ஸ்டாக்னண்ட் ஆகிடும், லோவர் சைடில். படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து அப்படியே ஸ்டில்லாக ஸ்டாக்னண்ட் ஆகிடும், பிளட் வந்து சர்க்குலேட் ஆகாது. இங்கே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது பிளட் வெசல்ஸில் வந்து என்ன ஆகுதும், கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுது. அந்த மாதிரி ஆகுறதுனால ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் தான் நமக்கு ஃபோர்ஸிங் த பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. கம்ப்ளீட்டாக வந்து பாடி ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா பிளட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். திஸ் ப்ரெஷர் சர்க்குலேட் த பிளட் த்ரூ தி ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கெப்லரிஸ். There are 2 types of pressure, the systolic pressure and diastolic pressure. ப்ரெஷரில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் ப்ரெஷர் சொல்கிறோம், systolic and diastolic. What is systolic pressure? Systolic pressure is the pressure in the arteries as the chambers of the heart contracts. Okay.
இப்போ நமக்கு சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்றது வந்து கண்ட்ராக்ஷன் அப்படி சொல்கிறோம். இது வந்து எப்போ நடக்கும்? சிஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது எப்போ மெஷர் பண்ணுறோன்னா, ப்ரெஷர் இந்த ஆர்ட்ரீஸ் ஆஸ் த சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் கண்ட்ராக்ட்ஸ். இப்போ நம்ம ஹார்ட் சேம்பர் வந்து கண்ட்ராக்ட் ஆகி பிளட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆர்ட்ரீஸில் போகும்போது ஆர்ட்ரீஸில் வந்து மெஷர் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் என்ன சொல்கிறோம்? சிஸ்டோலிக் ப்ரெஷர். அதாவது ஆர்ட்ரி சேம்பர் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், பிளட் வந்து எப்படி போகும்? ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆர்ட்ரீஸில் போகும். அந்த டைமில் நமக்கு வந்து ஆர்ட்ரீஸில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். What is diastolic pressure? Diastolic pressure is the pressure in the arteries when the heart chambers relax. அதாவது பிளட்டை வந்து நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் சேம்பர் என்ன ஆகும்? வென்ட்ரிக்கிள் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைமில் நமக்கு வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸாக வந்து போகும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அது சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஆஃப்டர் லீவிங் த பிளட் ஃப்ரம் தி வென்ட்ரிக்கல், த வால்ஸ் ஆஃப் தி ஆர் மசில்ஸ் ஆஃப் தி வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ். இந்த டைமில் நம்ம மெஷர் பண்ணுறது என்ன சொல்கிறோம்? டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் பார்த்தோம். இப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாக இருக்கும், டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். எதனால்? ஹார்ட் சேம்பர் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம மெஷர் பண்ணுறதுனால டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் யூஸிங் ஸ்பிக்மோமேனோமீட்டர் அலாங் வித் தி ஸ்டெத்தோஸ்கோப். இப்போ ஸ்பிக்மோமேனோமீட்டர் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அலாங் வித் தி ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதாவது ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்பிக்மோமேனோமீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே சேம் டைம் வந்து அது எப்படி வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு ஸ்டெத்தோஸ்கோப்பும் வேணும். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர் பார் டயஸ்டாலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷர் பை டயஸ்டாலிக் ப்ரெஷர். நார்மல் பிளட் ப்ரெஷர் இன் மேன் இஸ் அபவுட் 120/80 mmHg. 120 denotes systolic pressure, 80 denotes diastolic pressure. இப்போ 120 அப்படின்றது வந்து எது? சிஸ்டோலிக் ப்ரெஷர் சொல்கிறோம். 80ன்றது வந்து diastolic pressure. ஓகே, மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் தி ஆர்ட்ரீஸ். ஆக்சுவலாக வந்து மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்படின்னா என்ன? Mean arterial pressure defined as the average pressure in a patient arteries during one cardiac cycle, systole and diastole. அதாவது ஒரு பேஷண்ட்டில் நம்ம வந்து மீன் ஆர்டரியல் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன? ஆவரேஜ் ப்ரெஷர் என்ன? பேஷண்ட் ஆர்ட்ரீஸில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஒன் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். அதாவது இந்த எப்போ நம்ம வந்து கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோலை வந்து மெஷர் பண்ணுறோம். அதை என்ன சொல்கிறோம்? மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கார்டியாக் அவுட்புட் அண்ட் சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். சிஸ்டமிக் மீன்ஸ் பாடி, அதாவது ஆல் ஓவர் த பாடி, என்டையர் பாடியில் க்ரியேட் ஆகக்கூடிய வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மீன் ஆர்டரியல் ப்ரெஷர் அந்த டைமில் அதாவது கார்டியாக் அவுட்புட் அண்ட் சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ், ஈச் ஆஃப் விச் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். இது மீன் ஆர்டரியல் ப்ரெஷர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து வேரி ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் the primary reflex pathway for homeostatic control of mean arterial pressure is the baroreflex. Okay, baroreflex அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. Baroreceptors reflex function every morning when you get out of the bed. ஆக்சுவலாக வந்து இந்த பாரோரிசெப்டார் அப்படின்றது வந்து எப்போ பாரோரிசெப்டார் ரிஃப்ளக்ஸ் அப்படின்றது நம்ம எப்போ வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, மார்னிங் டைமில் நமக்கு வந்து அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது அப்போ தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பாடிஸ் ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம் தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் பிளட் ப்ரெஷர் அட் நியர்லி கான்ஸ்டன்ட் லெவல். இப்போ பாரோரிசெப்டார் ரிஃப்ளக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா இன்டர்னல் ஈக்லிபிரியம். அது வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். டெய்லி நமக்கு வந்து மார்னிங் எந்திரிக்கும் போது உட்காந்து எந்திரிக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம், நேச்சுரல் மெக்கானிசம். இட் ப்ரொவைட்ஸ் ரேப்பிட் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் in which an elevated blood pressure reflexly causes the heart rate to decrease. இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹை ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மெக்கானிசம், இந்த ரிசெப்டர் ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற மெக்கானிசம் என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும்.
அட் த சேம் டைம் இப்போ நமக்கு வந்து டிக்ரீஸ் பிபி டிக்ரீஸ் த பேரோ ரிஃப்ளக்ஸ் ஆக்டிவேஷன் அண்ட் காசஸ் ஹார்ட் ரேட் டு இன்க்ரீஸ் அண்ட் டு ரீஸ்டோர் தி பிளட் ப்ரெஷர். இப்போ ஹார்ட் ரேட் நமக்கு வந்து ரொம்ப பிபி வந்து ரொம்ப லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த மெக்கானிசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த பிபியை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், அதாவது பிபி வந்து ரைஸ் ஆகும்போது இந்த மெக்கானிசம் வந்து நமக்கு ஹார்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணும். அதே நமக்கு வந்து கம்மியாக இருக்கும்போது, பிபி கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த மெக்கானிசம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பிபியை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாரோ ரிசெப்டார் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The baroreceptor reflex function every morning when you get out of bed. மார்னிங் எந்திரிக்கும் போது நமக்கு வந்து டக்குன்னு தலை சுற்றுற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் வந்து மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப பிபி வந்து லெஸ்ஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நாமளே வந்து மார்னிங் எந்திரிச்சு டாய்லெட்டில் போய் உக்காந்துட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு பிளட் ஃபுல்லாக வந்து லோவர் சைடில் வந்து அப்படியே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து பிபி வந்து நமக்கு நார்மலாக இருக்காது, லெஸ் ஆகும். அந்த டைமில் நமக்கு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நமக்கு எது வந்து ஆக்டிவேட் ஆகும், இந்த பேரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகி பிபியை வந்து ரைஸ் பண்ணி கொடுத்து ஒரு நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும். when you are lying flat the gravitational force is evenly distributed. இப்போ நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். when you stand up gravity causes blood to pool in the lower extremities. the decrease in blood pressure upon standing known as orthostatic hypotension. அதாவது நம்ம வந்து உக்காந்து எந்திரிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டு வந்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்து என்ன ஆகும், லோவர் சைடில் வந்து அதிகமாக இருக்கும், மேலே வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இதனால் என்ன ஆகுது, டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் அப்பான் ஸ்டாண்டிங். எந்திரிக்கும் போது நமக்கு வந்து டக்குனி வந்து பிபி கம்மியாகி ஒரு கிட்டினஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது, ரொம்ப ட்ரௌசியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை என்ன சொல்கிறோன்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படி சொல்கிறோம். It is also known as postural hypotension. போஸ்டர் நம்மளோட ஸ்ட்ரைட் பாடி எரக்ட்னஸ், ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம நிற்கிறத வந்து சொல்லக்கூடிய போஸ்டூரல் ஹைப்போடென்ஷன். ஹைப்போடென்ஷன் அப்படின்னா வந்து லோ பிபி, பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன சொல்லுவோம்னா ஹைப்போடென்ஷன் அப்படி சொல்லுவோம். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன, எக்ஸ்ட்ரீம் பிளட் ப்ரெஷர், அதிகமாக வந்து இருக்கக்கூடியது, எக்ஸஸாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோன்னா, அதாவது it is equal to or higher than that of the 165/90. இப்போ 165/90க்கு அதிகமாக வந்து பிபி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அதே வந்து 100 கீழே, அதாவது 100 இல்லாமல் அதுக்கு கீழே கம்மியாக இருந்து 100/60 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைப்போ டென்ஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஹைப்போ டென்ஷனில் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போ டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா postural hypotension சொல்கிறோம். It is a form of low blood pressure that happens when you stand up from sitting or lying down. It makes you feel dizziness or light-headed and maybe even cause you faint. மயக்கம் வர்ற ஒரு ஸ்டேட் ஆகிடும். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படி சொல்கிறோம். இட் மே பி மைல்டாக இருக்கும்போது மைல்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் லாஸ்ட் ஃபார் மோர் தென் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். ஹவர் லாங், ரொம்ப அதிகமாக லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். இதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பிளாரி விஷன், நமக்கு கண் வந்து அப்படியே இருட்டுற மாதிரி மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும், லைட் ஹெட்டட் டிசினஸ், ஃபெயிண்டிங், தென் கன்ஃபியூஷன், நாசியா, இந்த மாதிரிலாம் வந்து சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் வாட் ஆர் த காசஸ் ஃபார் தி ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், இதுக்கு என்னென்ன காசஸ் அப்படின்னா எதனால் நமக்கு வந்து இந்த இது வருது அப்படின்னா when you stand up gravity causes blood to pool in your legs. நம்ம வந்து எந்திரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எந்திரிக்கும் போது நிற்கும்போது உக்காந்துட்டு எந்திரிக்கும் போது இந்த பிளட்டெல்லாம் வந்து லோவர் சைடில் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் அப்டமன் சைடில் வந்து அதிகமாக இருக்குது. thus decrease BP because there's a less blood circulation back to the ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, பிபி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை,
இன்னும் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு ரீசன். ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷனுக்கு இன்னும் சில ரீசன்ஸ் இருக்குது. டீஹைட்ரேஷன், தண்ணி ரொம்ப குடிக்காமல் நம்ம கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வாட்டர் லாஸ் ஆகுது. பாடியிலேருந்து ரொம்ப வாட்டர் லாஸ் ஆகும்போது நமக்கு மயக்கம் வரும். இப்போ நம்ம வெயிலில் நின்றுட்டே இருக்கிறோம், அந்த டைமில் வாட்டர் லாஸ் ஆகுது அப்படின்னா அதனாலே நமக்கு வந்து மயக்கம் வரலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வரலாம். எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது. ஈட்டிங் மீல்ஸு நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா ஸ்டார்வேஷனால் நமக்கு வந்து இந்த ஹைப்போடென்ஷன் வரலாம். தென் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யாருக்கு வந்து இது வந்து ஈஸியாக வரலாம் அப்படின்னா ஏஜ் 65 இயர்ஸ்க்கு மேலே, அதுக்கு மேலே ஓல்டராக இருக்கவங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்து இந்த மயக்கம் வந்து வரும். அடுத்து வந்து மெடிகேஷன்ஸ்னால் என்ன, மெடிசன்ஸ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கவங்க, நிறையா டிசீஸ்க்கு, ஹார்ட் டிசீஸ்க்கு மெடிசன் எடுக்கிறவங்க, அடுத்து வந்து கிட்னி டிசீஸ்க்கு வந்து மெடிசன் எடுக்கிறவங்க, பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு இருக்குது, அந்த டிசீஸ்க்கு மெடிசன் எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்றது வந்து ஈஸியாக அட்டாக் ஆகும். அது மட்டும் இல்லை, ஹீட் எக்ஸ்போஷர், ரொம்ப வெயிலில் ஹீட்டில் நம்ம நின்றுட்டே இருக்கோம் அப்படின்னா அதனால நமக்கு வந்து மயக்கம் வரும். இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். தென் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்றது நார்மல். ஆல்கஹால் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அதனாலே வந்து இவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் வந்து ஈஸியாக, அந்த மயக்கம் வந்து ஈஸியாக வரும். ஓகே, இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். தென் ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளக்ஸ் நார்மலி ட்ரிகர்ஸ் பேரோரிசெப்டர் ரிஃப்ளக்ஸு. இப்போ ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளக்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து எதை ஆக்டிவேட் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா பேரோரிசெப்டர் ரிஃப்ளக்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. பேரோரிசெப்டர் ரிஃப்ளக்ஸ் அப்படின்றது என்ன, நமக்கு பிபி வந்து லெஸ் ஆகும்போது ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுது. அதே பிபி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணும். ஓகே, தென் thus this result in increased heart cardiac output and increased peripheral resistance, which together increase the mean arterial pressure. இப்போ நமக்கு வந்து பேரோரிசெப்டர் ரிஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஹார்ட் கார்டியாக் அவுட்புட் and increase peripheral resistance, which together increase the mean pressure. எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும். எது, பேரோரிசெப்டர் ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து கார்டியாக் அவுட்புட் அண்ட் பிளட் ப்ரெஷர் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இசிஜி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.